Okay. So probability la miscellaneous question la first question பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. A box contains 10 red marbles and 20 blue marbles and 30 green marbles சொல்றாங்க. So ஒரு பாக்ஸ்ல மொத்தம் உங்களுக்கு red marbles 10 இருக்கு, 20 blue marbles இருக்கு, green marbles வந்து எத்தனை இருக்கு? So 30 இருக்கு. So what is the probability that all will be blue? So எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? Blue மட்டும்தான் இருக்கிறதுக்கு probability என்னன்னு கேக்குறாங்க. செகண்ட் ரோம லெட்டர் அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிரீன். ஸோ ஒன்னு மட்டும் கிரீனா இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. ஸோ முதல்ல இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எத்தனை மார்பிள்? ஸோ 10 ரெட்டு, அடுத்து 20 ப்ளூ, அடுத்து 30 கிரீன். ஓகே. So மொத்தம் total number of marbles 30 plus 20 50, 50 plus 1 60. So total marbles பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் equal to 60 marbles. Okay. So total மொத்தம் உங்களுக்கு இருக்கிறது 60 marbles. So இப்போ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா what is the probability that all will be blue அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடுக்கிற எல்லாமே உங்களுக்கு என்னதான் சொல்றாங்க? ப்ளூவா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ், ஓகே, நம்பர் ஆஃப் வேஸ் மொத்தம் நம்ம எத்தனை மார்பிள்ஸ் அதுல இருந்து எடுக்கணும்னு சொல்றாங்க? 5 மார்பிள்ஸ். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 5 மார்பிள்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த பாக்ஸ். அதை விட்டுட்டு நினைக்கிறேன். கிரீன் மார்பிள்ஸ் அண்ட் மார்பிள்ஸ் 5 மார்பிள்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த பாக்ஸ். இங்க வரும் அந்த லைன், அந்த லைன் விட்டுட்டேன். ஸோ 5 மார்பிள்ஸ் ஆர் drawn from the box. So 5 marbles box ல இருந்து எடுக்கிறோம். What is the probability that all will be blue? So மொத்தம் எடுக்க போற marbles எத்தனை? 5 marbles இருக்கு. So number of ways to select 5 marbles. Number of ways to select 5 marbles. So out of மொத்தம் எத்தனை marbles? 60 marbles. So total உங்களுக்கு இருக்கிறது 60 marbles. அதுல இருந்து நம்ம மொத்தம் எத்தனை marbles எடுக்க போறோம்? 5. So 60 C5. So C-ன்றது உங்களுக்கு என்னது இதுல? காம்பினேஷன். ஸோ 60 C5. ஸோ டோட்டல் மார்பிள் 60ல உங்களுக்கு C அவுட் ஆஃப் 5 மார்பிள்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மார்பிள்ஸ் என்ன எடுக்குன்னு பாருங்க. ஆல் த டிராஸ் மார்பிள்ஸ் டிரான் என்னது? எல்லாமே ப்ளூன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ எடுக்கிற மார்பிள்ஸ்ல ஸோ எல்லாமே உங்களுக்கு என்னது? ப்ளூ தான். டோட்டல் மார்பிள் 60. அந்த 60ல எல்லா மார்பிள்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு என்னது? ப்ளூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் த மார்பிள்ஸ் ஆல் வில் பி ப்ளூ. ஓகே. ஸோ எடுக்கிற எல்லா மார்பிள்ஸுமே உங்களுக்கு என்னது? ப்ளூன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இஃப் ஏ பி த ஈவெண்ட் ஆல் மார்பிள்ஸ் வில் பி ப்ளூ. ஸோ எடுக்கிற எல்லா மார்பிள்ஸும் உங்களுக்கு எப்படிதான் இருக்கு? ப்ளூன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ தென் அப்போ n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ டோட்டல் மார்பிள்ஸ் உங்களுக்கு எத்தனை? ஸோ எடுக்கிறதுல 20 மார்பிள்ஸ், மொத்த ப்ளூ மார்பிள்ஸ் வந்து உங்களுக்கு 20. ஸோ அந்த 20ல நம்ம எத்தனை எடுக்க போறோம்? 5 மார்பிள்ஸ் எடுக்க போறோம். ஓகே. அப்ப required probability P of A is equal to ஓகே மொத்த டோட்டல் மார்பிள்ஸ் வந்து 60, அதுல இருந்து 5 எடுக்க போறோம். இது வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். பட் ப்ளூ மார்பிள்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம் அப்படின்னா இருக்கிறதே ப்ளூ மார்பிள் மொத்தம் எத்தனை தான்? 20 தான். ஸோ அதுல இருந்து நம்ம மொத்தம் எடுக்க போறது எத்தனை? 5. ஸோ P of A is equal to 20 C by divided by 60 C5 வந்துடும். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிரீன். ஸோ P of at least one will be green. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னா நமக்கு மினிமம் என்ன இருக்கணும்? ஒரே ஒரு கிரீன் இருக்கும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஒன் வில் பி கிரீன் அப்படின்னா நம்ம கிரீன் இல்லாததுல இருந்து நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பயுமே 1 இருக்கும். அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியில 1ல இருந்து எத்தனை கிரீன் இருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு எத்தனை இருக்கு? 60 மார்பிள்ஸ் இருக்கு. சாரி, டோட்டல் மார்பிள்ஸ் நமக்கு எப்பயுமே விட்டது 1. 60 அவுட் ஆஃப் 60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் probability of total probability 1 minus probability of green marbles எத்தனை இருக்குன்னு பாருங்க. அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 1 மைனஸ் டோட்டல் probability உங்களுக்கு 60 C5. அதுல உங்களுக்கு கிரீன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஸோ கிரீன் வந்து உங்களுக்கு
மொத்தம் 30 மார்பிள்ஸ். ஸோ 30 மார்பிள்ஸ் வந்தா நம்ம எத்தனை எடுக்க போறோம்? 5 மார்பிள்ஸ் எடுக்க போறோம். ஸோ 1 மைனஸ் 30 C5 divided by 60 C5. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 கிரீன். ஏன்னா அட்லீஸ்ட் 1 கிரீன் ஃபைன் பண்ணோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நோ கிரீன் சாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 will be green answer. புரியுதுங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. 4 cards are drawn from a well shuffled deck of 52 cards அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 52 cardsல இருந்து எத்தனை cards எடுக்க போறாங்க? மொத்தம் 4 cards எடுக்க போறாங்க. அந்த 4 cards என்ன ப்ராபபிலிட்டி கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்டைனிங் 3 diamonds and 1 spade. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டின் கேட்கறது 3 டைமண்ட் ஒரு ஸ்பேடு. ஸோ இது வர்றதுக்கு நமக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்கறாங்க. ஸோ முதல்ல இந்த கார்ட்ஸ் பேஸ்டு கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா என்னன்னு தெரியணும். ஸோ மொத்தம் உங்களுக்கு இருக்கிறது டோட்டலா 52 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 52 கார்ட்ஸ்ல மொத்தம் உங்களுக்கு ஸ்பேட், அடுத்து கிளப், அடுத்து ஹார்டின், அடுத்து டைமண்ட். ஓகே. ஸோ அதுல ஸ்பேடு வந்து மொத்தம் எத்தனை கார்டு? 13, கிளப் 13, ஹார்டின் 13, டைமண்ட் 13. ஸோ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆஸ், ஜாக்கு, கிங்கு, குவீனு. நம்பர் கார்டு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, so 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இதே 13 கார்ட்ஸ் தான் இங்க கிளப்லயும் வரும், ஹார்டின்லயும் வரும், டைமண்ட்லயும் எல்லா 13 கார்ட்ஸ். அப்ப 13, 13, 13, 13 மொத்தம் 52 கார்ட்ஸ். ஓகே. ஸோ இதுல இந்த ஜே, கிங், குவீன் மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல எல்லாமே உங்களுக்கு எப்போ இருக்கும்? பிக்சர் இருக்கும். ஜாக் பிக்சரு, கிங் பிக்சர், குவீன் பிக்சர் இருக்கும். ஸோ அதனால இந்த 3 மட்டும் ஃபேஸ் கார்டு. இங்க மேல இருக்கிறது எல்லாமே நம்பர் கார்ட்ஸ். ஓகே. ஸோ மொத்தம் உங்களுக்கு எத்தனை கார்ட்ஸ்? 13 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்டைனிங் 3 டைமண்ட்ஸ் அண்ட் 1 ஸ்பேட்? அப்போ மொத்தம் நம்ம கேட்கறது கொஸ்டின் எத்தனை கார்டு? 3 டைமண்ட் 1 ஸ்பேடு. மொத்தம் கேட்கறது 4 கார்ட்ஸ் கேட்கறாங்க. ஓகே. ஸோ டோட்டல் 4 cards. Okay, so to be selected from எத்தனை கார்டு? From 52 cards. 52 cards வந்து நம்ம எடுக்க போறது மொத்தம் எத்தனை கார்ட்ஸ்? 4 cards. So total 52 cardsல இருந்து மொத்தம் எடுக்க போறது 4 cards. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. EB the event மொத்தம் நம்ம எடுக்க போறது 3 diamond and 1 spade. ஸோ 3 diamond. ஸோ இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ண போறது number of diamond cards and 1 spade card. Number of 3 diamonds and 1 spade. Okay. So இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏன் ஒரு ஈவென்ட் எடுத்துக்கலாம். Let A be event of number of 3 diamonds and 1 spade. Okay. So அப்ப இது வந்து நம்ம எடுத்துக்கிறது P of A. P of A is equal to மொத்தம் நமக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? டைமண்ட் கார்டு மொத்தம் எத்தனை கார்டு இருக்கு? மொத்தம் 13 கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 13 கார்ட்ஸ் வந்து எனக்கு டைமண்ட் நான் எத்தனை எடுக்க போறேன்? 3 கார்ட்ஸ் எடுக்க போறேன். ஸோ அப்போ 13C3 இன்டூ அடுத்து எனக்கு என்ன இருக்கு? 1 ஸ்பேட். ஸோ மொத்தம் ஸ்பேட் கார்டு எனக்கு எத்தனை இருக்கு? 13 இருக்கு. ஸோ அதில் இருந்து எனக்கு எத்தனை கார்ட்ஸ் இருக்கு சொல்றாங்க? ஒரு ஸ்பேட். ஸோ அப்போ 13C1. ஓகே. ஸோ இப்போ ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணு. ஸோ ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு required probability. So total sample space வருது denominator எழுதணும். அவங்க கேட்கிற கொஸ்டின் வந்து நியூமரேட்டர் எழுதணும். So total probability நமக்கு என்னது? 52C4. ஓகே. ஸோ அவங்க கேட்கிற கொஸ்டின் ஸ்பேட்ல இருந்து 3 கார்டும் டைமண்ட்ல இருந்து 1 கார்டும். ஸோ இது ஆன்சர். ஸோ அப்போ 13C3 இன்டூ 13C1 அவங்க கொஸ்டின்ல கேட்கறது. டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 52C4ன்றது டினாமினேட்டர். புரியுதா பாருங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். A die has 2 faces each with number 1 அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஜென்ரலாவே தெரியும் ஒரு டை அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? மொத்தம் 6 ஃபேஸஸ் வரும். 1,
அடுத்து இந்த பக்கம் 1 2, அப்புறம் 1 2 3, அப்புறம் 1 2 3 4, அப்புறம் 5 இருக்கும், அப்புறம் 6. மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும் ஒரு டைல? மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸஸ்லயும் ஒரு நம்பர் உங்களுக்கு வேற வேற நம்பர் வரும். 1 2 3 4 5 6 செப்பரேட் நம்பர்ஸ் வரும். பட் இங்க அவங்க வேற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற டைல வந்து இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு 2 ஃபேஸஸ் ஈச் வித் நம்பர் 1. ஓகே, ஸோ 2 ஃபேஸஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு 1 2 அப்படின்ற ஒரு நம்பர் 2 ஃபேஸஸ்ல உங்களுக்கு என்ன நம்பர் தான் இருக்கு 1ன்ற நம்பர் தான் இருக்கு. அடுத்து 3 ஃபேஸஸ்ல ஈச் வித் நம்பர் 2. ஓகே, மொத்தம் 3 ஃபேஸஸ்ல என்ன நம்பர் தான் இருக்கு உங்களுக்கு நம்பர் 2 அப்படின்னு தான் இருக்கு. அடுத்து 1 ஃபேஸ்ல எப்படி இருக்கு நம்பர் 3 இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைல உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கு. மொத்தம் ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல உங்களுக்கு 1 இருக்கு, மீதி 3 ஃபேஸஸ்ல 2 இருக்கு, 1 ஃபேஸஸ்ல 3 இருக்கு. இதுதான் நம்ம அன்ஃபேர் டைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஈஸியாவே படிச்சிருப்போம். ஈக்குவல் ப்ராபபிலிட்டி அந்த கண்டிஷன் படிச்சிருப்போம். அன்இக்குவல் ப்ராபபிலிட்டி இது எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவல் ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து 1ல இருக்கு, 3 ஃபேஸஸ் என்ன நம்பர் இருக்கு 2 இருக்கு, ஒரு ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு 3 இருக்கு. அப்ப முதல்ல நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் என்னன்னு கண்டிப்பா ஏற்கனவே தெரியும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு 6 ஃபேஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேஸ் வந்து உங்களுக்கு 6. இப்போ என்ன கேட்கறாங்க நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வித் 2 என்னன்னு கேட்கறாங்க. தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2. ஸோ அப்போ என்ன வந்துடும் ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s p ஆஃப் 2. ஸோ n ஆஃப் s டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் என்னது உங்களுக்கு 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது p ஆஃப் 2. ஸோ 2ன்றது எத்தனை வரும்னு சொல்லிட்டு தான் கேட்கறாங்க. ஸோ 2ன்றது எத்தனை இருக்கு பாருங்க. ஸோ 2ன்றது மொத்தம் எத்தனை வாட்டி வருது 3 ஃபேஸஸ் வருது. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் ஸோ p ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ உங்களுக்கு எத்தனை 3. ஸோ அப்போ 3/6 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துடும் ஸோ 1/2. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க p ஆஃப் 1 or 3. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 or 3. 1 or 3னா நீங்க 1ஐயும் 3யும் ஆட் பண்ணி எத்தனை வருதுன்னு போடலாம். பட் அது இன்னொரு கண்டிஷனும் போடலாம். 1ம் 3யும் தவிர இங்க இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் தான் 2 1 தான். ஸோ 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடலாம், இல்லாட்டி இது ரெண்டையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத ஒண்ணு போடலாம். அவங்க கொஸ்டின்ல கேட்கறது 1ம் 3யும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ முதல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 மொத்தம் உங்களுக்கு எத்தனை இருக்கு மீன்ஸ் n ஆஃப் 1. ஸோ n ஆஃப் 1 அண்ட் 3. ஸோ n ஆஃப் 1 மொத்தம் எத்தனை இருக்கு 3 இருக்கு. அடுத்து n ஆஃப் 3 எத்தனை இருக்கு சரி n ஆஃப் 1ன்றது மொத்தம் உங்களுக்கு எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 or 3. ஸோ 1 or 3 அப்படின்னும் போது ஸோ 3 வந்து உங்களுக்கு ஸோ 2. அடுத்து 3 வந்து எத்தனை வாட்டி வருது உங்களுக்கு கொஸ்டின் எத்தனை வாட்டி இருக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை இருக்கு 3 இருக்கு. ஓகே, ஸோ இது நீங்க இப்படி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக கன்ஃபியூஸ் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம் 1 மைனஸ் பி ஆஃப் நாட் 2 போட்டா அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ பி ஆஃப் 1 or 3ன்னு போடுறதுக்கு பதிலாக பி ஆஃப் நாட் 2 அப்படின்னு போடலாம். ஸோ பி ஆஃப் நாட் 2 அப்படின்னா 1 மைனஸ் பி ஆஃப் என்ன வந்துடும் உங்களுக்கு 2. 1 மைனஸ் பி ஆஃப் 2. 1 மைனஸ் பி ஆஃப் 2ன்றது உங்களுக்கு எத்தனை வரும் ஒரே ஒரு டைம் தான் 2 இருக்கு. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ 3/6ன்னு வரும் உங்களுக்கு மொத்தம். ஓகே, ஸோ 3/6 உங்களுக்கு 1/2. ஓகே, ஸோ 2ன்றது எத்தனை வாட்டி வருது 3 டைம்ஸ் வருது. ஸோ 1 மைனஸ் 3/6. ஸோ அப்போ 6 மைனஸ் 3 டிவைடட் பை 6. ஸோ 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3/6. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. ஸோ இது ஈஸி. மற்ற ரெண்டையும் நம்ம கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு 1 or 3ன்னு போடும்போது 1 or 3 தவிர மற்ற என்ன நம்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு 1ம் 3யும் தவிர உங்களுக்கு இருக்கிறது 2 இருக்கு. ஸோ அப்போ 2 எத்தனை இருக்கு உங்களுக்கு மொத்தம் 3/6. 3/6 கிராஸ் பண்ணி பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. அடுத்து தேர்ட் என்ன கேட்கறாங்க பி ஆஃப் நாட் 3. ஸோ பி ஆஃப் நாட் 3யும் நீங்க டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் தான் போட போறீங்க. ஓகே, ஸோ பி ஆஃப் நாட் 3 இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைன் பண்ணும் 1 மைனஸ் பி ஆஃப் 3. ஓகே, ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் 3. பி ஆஃப் 3ன்றது உங்களுக்கு என்ன இருக்கு 3ன்றது எத்தனை வரும் உங்களுக்கு 1/6. ஸோ 1 டிவைடட் பை 6. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 மைனஸ் 1 5/6. புரியுதா பாருங்க, காப்பி பண்ணிக்கலாம்.
So in a certain lottery, 10,000 tickets are sold and 10 equal prices are awarded. மொத்தம் 10,000 tickets வந்து sold ஆகுது. அதுல prices கிடைக்கிறது எத்தனை பேருக்கு? 10 equal prices கேட்குது. எல்லாருக்கும் வந்து ஒரு 10 பேருக்கு எல்லாருக்கும் prices equal பிரிச்சு கொடுக்குறாங்க. What is the probability that of not getting a prize? So probability of prize கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன இது condition? If you buy 1 ticket, 2 ticket and 10 ticket அப்படின்னா. ஓகே, ஸோ மொத்தம் அப்போ அவங்களுக்கு டோட்டல் டிக்கெட்ஸ் எத்தனை டிக்கெட் சோல்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டோட்டல் 10,000 டிக்கெட் சோல்ட் ஆகுது. அந்த 10,000 டிக்கெட்ல எத்தனை பேருக்கு ப்ரைஸ் மட்டும்? ஸோ 10% மட்டும்தான் ப்ரைஸ் போகுது. மீதி எத்தனை பேருக்கு ப்ரைஸ் இல்லை? 9,990. ஓகே, ஸோ இது என்னது உங்களுக்கு எத்தனை பேருக்கு நோ ப்ரைஸ் ஆர் நாட் ஹேவிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க கொஸ்டின்ல கேட்கறது இந்த 10,000 பீப்புள்ஸ் வாங்கினாலும் அதில் 10 ப்ரைஸஸ் கேட்கல, இதுக்கு தான் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன சொல்றாங்க? 1 டிக்கெட் சோல்ட் ஆன முதல்ல என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல 1 டிக்கெட்ஸ் அவுட் ஆஃப் எத்தனை உங்களுக்கு மொத்தம் 10,000 டிக்கெட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் உங்களுக்கு. அப்போ 10,000 டோட்டல் அவுட் ஆஃப் எத்தனை ஃபைன் பண்ணுவோம்? C1 வேஸ். 10,000 C1 வேஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் 1 டிக்கெட் வித்தவுட் பிரைஸ் இஸ் அப்டேட். பிரைஸ் இருக்கிறது கேட்கல, வித்தவுட் பிரைஸ். ஓகே, ஸோ 10 டிக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் 1 டிக்கெட்ஸ் வித்தவுட் பிரைஸ். அப்போ மொத்தம் நமக்கு இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேஸ் 1 டிக்கெட் வித்தவுட் பிரைஸ் இருக்கவங்க தான் நம்ம ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ வித்தவுட் பிரைஸ் இருக்கவங்க கன்ஃபார்மா நமக்கு தெரியும் எத்தனை பேர் இருக்காங்க? 9,990. அதுல இருந்து எத்தனை பேர் எடுக்க போறாங்க? 1. ஸோ 9,990 C1 வேஸ். இப்போ ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ P of A. ஸோ P of A is equal to N of A divided by N of S. ஓகே, மொத்தம் டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னது? 10,000 C1. அதுல எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? கிடைக்காதது 9,990 C1. அப்ப ஆன்சர் என்ன வந்துடும்? C1 போது சேம் வேல்யூ தான், 9,990 டிவைடட் பை 10,000. ஸோ 0 கேன்சல் ஆச்சுன்னா 999 டிவைடட் பை 1000. இது ஆன்சர். எதுக்கு? ஒருத்தருக்கு கிடைக்காம இருக்கிறது. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. 2 டிக்கெட் சோல்ட் ஆகுது. இப்போ இங்க 1 டிக்கெட் சோல்ட் ஆன மாதிரி செகண்ட் கொஸ்டின் எத்தனை சோல்ட் ஆகுது? 2 டிக்கெட் சோல்ட் ஆகுது. ஸோ 2 டிக்கெட்ஸ் அவுட் ஆஃப் எத்தனை உங்களுக்கு? 10,000. ஸோ 2 டிக்கெட்ஸ் அவுட் ஆஃப் மொத்தம் எத்தனை? 10,000. ஸோ அப்போ என்ன வரும்? அதே மாதிரி 10,000 C2. அதே மாதிரி கண்டிப்பா இவங்களுக்கு என்ன சொல்றாங்க? நாட் கெட்டிங் த பிரைஸ். ஸோ 2 டிக்கெட்ஸ் வித்தவுட் பிரைஸ். ஸோ வித்தவுட் பிரைஸ் இருக்கவங்க தான் கண்டிப்பா ப்ராபபிலிட்டி கேட்கறாங்க. அப்போ மொத்தம் உங்களுக்கு எத்தனை பேரு? 9,990. அதுல எத்தனை பேருக்கு வராது? 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது. அப்போ P of B ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆன்சர் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ P of B is equal to N of B divided by N of S. Okay, so முதல்ல total probability 10,000 C2 out of எத்தனை பேர் நமக்கு? 9,000. கண்டிப்பா நாட் கெட்டிங் பிரைஸ் போது 9,990 C2 வந்துடும். ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இதோட தான் ஆன்சர் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்க காம்பினேஷன்லாம் ஃபைன் பண்ணி ஆன்சர் போட வேண்டாம். ஸோ 9,990 C2 டிவைடட் பை 10,000 C2 ஆன்சர். ஸோ தேர்ட் இதே மாதிரி தான். ஸோ பட் 10 டிக்கெட்ஸ் கேட்குறாங்க. ஸோ 10 டிக்கெட்ஸ் அவுட் ஆஃப் எத்தனை பேரு? ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் 10 டிக்கெட்ஸ் out of 10,000. So அப்போ 10,000 C10. பட் 10 அதுல உங்களுக்கு என்னது? கண்டிப்பா 10 பேரும் பிரைஸ் வாங்காதவங்க. ஸோ 10 டிக்கெட்ஸ் வித்தவுட் பிரைஸ். அப்ப எத்தனை பேர் வருவாங்க? அவுட் ஆஃப் 9,990. அப்ப 9,990 C10. ஓகே, ஸோ இதை ப்ராபபிலிட்டி ஆஃப் C எடுத்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் C எடுத்தீங்கன்னா N of C divided by N of S. ஸோ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 10,000 C10. உங்களுக்கு எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 9,990
C10. Okay. So இதான் அதுக்கு ஆன்சர்.